ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னோட ஹெல்த்தை பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அக்கா உங்களுக்கு என்னாச்சு, ஏன் சரியாக லைவ் வரதில்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எனக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராப்ளம்லாம் எனக்கே வர்றது கிடையாதுங்க. என்னை சுற்றி நிறைய பார்த்தீங்கன்னா சூனியமும் நடந்துட்டுருக்கு. அதனால தான் எனக்கு அப்பப்போ பார்த்தீங்கன்னா உடம்பு சரியில்லாமல் ஆகுது. அதுக்கு ரீசன்லாம் நமக்கு வெளியிலேருந்தெல்லாம் யாருமே வர்றது கிடையாதுங்க. நம்ம வீட்டுக்குள்ளேயே தான் இருக்காங்க. சரிங்களா? எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு வீட்டுக்குள்ளே இங்கே இல்லை, சுற்றி நம்மளை சுற்றி என்னை சுற்றி இருக்காங்க. வீட்டுக்குள்ளே நினச்சிக்காதீங்க, என்னை சுற்றி இருக்காங்க. ஏன் அவங்க எல்லாம் இப்படி பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் என்னோடய ஹெல்த்துக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா தான் இருக்கேன். A to Z எல்லா தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நான் காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன். நான் வரும், நெஞ்சு வலி மினி ஹார்ட் அட்டாக் மாதிரி. ஆமாம், சொல்ல முடியாத பெயின் வரும். அந்த நிமிஷம் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் அந்த வேலையை அப்படியே விட்டுட்டு உட்காரணும், இல்லாட்டி படுத்து தூங்கிடணும். அப்படி தூங்கினா எனக்கு சரியாயிடும். இல்லை அப்படின்னா வலி ஒன்று சிவியராக இருக்கும். சரியா? ஆனால் அந்த என்ன வெயில் 110 டிகிரி ஆமியா, 110 டிகிரி அடிச்சா ஒரு மனுஷன் எப்படி உசுர் வாழ்றது? கமெண்ட் பண்ணிட்டு அந்த கமெண்ட்டுக்கு நம்மளை தப்பாக பேசும்போது நம்மளுக்கு கோவம் வரல. ஆனால் அந்த தப்பாக பேசுறதுக்கு அவங்களுக்கு தகுதி இருக்கா இல்லையாங்கிறது அவங்களுக்கே தெரியும். ஏன்னா என்ன பேசுறதுக்குலாம் அவங்களுக்கு தகுதியே கிடையாது. ஆனால் என்னை தப்பாக பேசுகிறாங்க அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். உடனே நெஞ்சு வலி வந்துடும். அதுதான் எனக்கு நெஞ்சு வலி வரதுக்காக ரீசெண்டாக கூட நான் சொல்லியிருப்பேன். நான் திடீர்னு எனக்கு ஏதாச்சும் ஒன்று ஆச்சுன்னா இவ தான் காரணம் அப்படின்னு ஒருத்தியோட பேரை கூட நான் சொல்லியிருப்பேன். எனக்கு குடைச்சல் கொடுக்கறது அவன் மட்டும்தான் வேலை. என்ன தெரிகிறது? அது ஒண்ணுமில்லடா. நெஞ்சு வலி வரும். அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் லைவ் வர முடியறதில்ல. சரிங்களா? அதனால தான் வீடியோவும் நிறைய போட முடியறதில்ல. வியூஸ்லாம் நிறைய குறைஞ்சிருச்சு. அது தெரியுது. ஆமாம், வீடியோ போடாததுனால தான் வியூவர்ஸும் நிறைய போச்சு. சப்ஸ்கிரைபரும் பார்த்தீங்கன்னா 2000 பேர் போயிட்டாங்க. அதனால தான். ஏன்னா என் டாக்டர் என்கிட்ட சொல்கிறது என்னன்னா, நீங்கள் சாப்பிட்றீங்களோ இல்லையோ நல்லா ரெஸ்ட் எடுக்கணும், அதிகமாக பேசக்கூடாது, நல்லா ரெஸ்ட் எடுங்க, சாப்பிட்டு தூங்குற மாதிரி இருங்க, ஹெல்த்தியான ஃபுட்டு எடுத்துக்கோங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. சரிங்களா? அவங்க சொல்கிறது தகுந்த மாதிரி நம்ம நடந்துக்கலன்னா அப்பப்போ நம்ம ஹாஸ்பிட்டல் செல்லும் போகும்போது டாக்டர் ஏமா நீங்கள் சொல்கிறத கேட்கவே மாட்டேன்றீங்களா, அப்புறம் எதுக்கு ட்ரீட்மெண்ட் வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுறாங்க. நாம் இப்போ எங்கே பார்க்குறோம் அப்படின்னா சேலம் மணிபால் ஹாஸ்பிட்டலில் தான் பார்த்துட்ருக்கோம். அதனால தான் வீடியோ லைவெல்லாம் நம்ம படுத்துகிட்டே போகிறோம். ஆமாம், வீடியோஸ் கூட என்னால் உட்காந்து பேச முடியாத சுச்சுவேஷன்லாம் நிறைய டைம்லாம் நான் பார்த்தீங்கன்னா படுத்துகிட்டே நான் வீடியோ போட்டிருப்பேன். அதேமாதிரி படுத்துகிட்டே கூட உங்கள்கிட்ட நான் லைவ் பேசியிருக்கேன். சரிங்களா? என்னை என்னென்னா நான் பூமியில் இருக்கவே கூடாதுன்னு தான் சில பேரோட மோட்டிவேஷன். அதே மீறி என்னை நான் இந்த பூமியில் இருக்கேன்னா அதுக்கு எங்கள் அப்பாவும் நான் செஞ்ச சில பல புண்ணியங்கள் தான். நான் யாரோட வம்புக்கும் போல யாரையும் இது பண்ணல. ஆனால் என்னை டாமினேட் பண்ணி எனக்கு உடம்பு சரியில்லாமல் ஆக்கணும். ஆமாம், இந்த உதாரணம் பார்த்திங்கன்னா சில நாய்கள் இப்படி தான் கத்தும், ஆனால் அதை நம்ம கண்டுக்காமல் போகணுன்றதை தான் பைரவர் நமக்கு உணர்த்துறாரு. இந்த சமயத்தில் வீடியோ போகிற சமயத்தில் கரெக்டான நேரத்தில் பைரவர் கத்துறாருன்னா என்ன ரீசன்? இந்த மாதிரி தான் குலைச்சிட்டு இருப்பாங்க, ஆனால் நீங்கள் அதை கண்டுக்காமல் போ அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நானும் நிறைய விஷயம் கண்டுக்காமல் நிறைய டைம் போயிருக்கேன். ஆனால் இருந்தாலும் வம்படியாக அவங்களே அன்வான்டாக என்னை பேசி எனக்கு டென்ஷன் பண்ணி குறைச்சல் கொடுப்பாங்க. ஆனால் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நான் எதை பற்றியுமே நினைக்கிறது கிடையாது. அவங்க பேசுகிறாங்களா பேசிட்டு போட்டோம், அவங்க அடிக்கிறாங்களா அடிச்சுட்டு போட்டோம், நம்மளை பற்றி தப்பாக பேசுகிறாங்களா பேசிட்டு போட்டோம். நமக்கு முன்னாடி பேசுகிறதுக்கு தகுதி இல்லை அப்படின்றதுனால தான் நமக்கு பின்னாடி பேசுகிறாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம அவங்களாம் நினச்சிட்டு ஃபீல் பண்ணிவிட்டு அழுந்துட்டு உடம்புக்கு எடுத்துகிட்டு இருந்தால் என்ன ஆக போகுது சொல்லுங்கள்? ஒன்றுமே ஆக போகிறதில்ல. ஏன்னா நம்மளோட ஹெல்த்து தான் வேஸ்ட்டாக போகுது, நம்மளோட உடம்பு தான் வேஸ்ட்டாக போகுது, நம்ம தான் ஹாஸ்பிட்டல் செலவு பண்ணிகிட்ருக்கோம். அதனால் அவங்களாம் ஒரு ஆளாக நினச்சி நான்லாம் வருத்தப்படுறதே கிடையாது. நீ என்ன சொல்ல வர? அதுதான் உண்மை. அவங்க பேசுனாங்கன்னா அவங்க பேசுகிறவங்கள நம்ம கண்டுக்கூடாது. இதுதான் உதாரணம். இப்போ நாயே சொல்லிச்சு, நாய் இல்லை பைரவர். அதாவது பார்த்தீங்கன்னா இதுதான் பிரச்சனை. திடீர்னு எனக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப கோவம் வந்துச்சுன்னா, டென்ஷன் ஆச்சுன்னா தலைவலி வரும். மூளைக்கு போகிற ரத்தம் ஃபாஸ்ட்டாக போகும். ஆல்ரெடி நான் பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ணாவில் செக் பண்ணும்போது கூட அவங்க சொல்லியிருந்தாங்க, மூளைக்கு ரெஸ்ட் கொடுக்கும், நீங்கள் டென்ஷன் ஆனீங்க அப்படின்னா மூளைக்கு போகிற ரத்தம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகுது, அதனால் நீங்கள் பார்த்து உஷாராக இருந்துக்கணும் அப்படிங்கலாம் ஒரு சில பல விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் இந்த வீடியோ மூலிமா நான் சொன்னால் வச்சுக்கோ, ஐயோ அவ்வளோதாண்டா இவன் வாழ போகிறனால இன்னும் 1 வருஷமோ 2 வருஷமோ தான் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய எதிரிங்கெல்லாம் ஒரே சந்தோஷப்படுவாங்க. அப்புறம் ஒரு டைமில் கூட சொல்லியிருக்காங்க,
நீங்கள் இன்னும் 10 நாள் தான் இருப்பீங்க அப்படின்னுலாம் நிறைய டைம் சொல்லியிருக்காங்க ஹாஸ்பிட்டல். அதெல்லாம் நினைச்சு நாங்க பயந்து அப்போ வந்து நான் ரொம்ப டென்ஷனாக இருந்து ரொம்ப டிப்ரெஷன் போய் 1 இயர்க்கு முன்னாடி இந்த மே மாதம் லீவெல்லாம் பார்த்தீங்கன்னா வருஷம் மே மாதம் லீவு போன வருஷம் மே மாதம் லீவ்லாம் அவனோ பத்தினி மாதிரியும் நம்ம தான் இது பண்ணுற மாதிரியும் நான் என்னோட கேரக்டர் பற்றி எனக்கு தெரியும், நான் எப்படிங்கிறது என் புருஷனுக்கு தெரியும், என் பிள்ளைங்களுக்கு தெரியும். சரிங்களா? அவளே வந்து இன்னொருத்தன் கூட வாழ்ந்துட்டு இன்னொரு பிள்ளைய பெற்று போட்டு வந்தோடனே நம்மளுக்கு கேவலமாக பேசும்போது நம்மளுக்கு வலிக்கவே கூடாது. ஏன்னா அவள் யோகித்தாவை பற்றி அவளுக்கு தெரியும். ஆனால் அவளை பற்றி பேசுறதுக்கு 1000 பேர் இருக்காங்க. நம்மளை பற்றி பேசுகிறான்னா அவளுக்கு தகுதியில் நினச்சிட்டு தான் போகணும். அதனால் இப்போலாம் நான் எதை பற்றியுமே நினைக்கிறதில்ல. சாப்பிட்றேன், நல்லா தூங்குறேன், நினச்ச ட்ரெஸ்ஸு வாங்குறேன், பிடிச்ச இடத்துக்கு போகிறதுல ஜாலியாக இருக்குது. அதனால் வந்து டாக்டர் என்ன சொல்கிறாங்களோ அதுபடி நடந்துக்கிறது தான். இப்போ கூட பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள் நிறைய மாத்திரைகள், நிறைய மாத்திரை மருந்து நிறைய எடுத்துகிட்டு தான் இருக்கேன். அவங்க சொல்கிறபடி நம்ம நடந்துக்கிட்டால் நம்மளோட உடம்பு வந்து சீக்கிரமாக க்யூர் ஆகுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதனால் எனக்கா நெஞ்சு வலின்னு சொல்கிறீங்க, இவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்க அப்படின்னு நினைக்காதீங்க. வாழ்கிறது வந்து கொஞ்ச காலம்தான், இன்றைக்கா நாளைக்கா அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் இருக்கிற ஒரு நிமிஷமாக இருந்தாலும் சந்தோஷமாக நம்ம மனசுக்கு பிடிச்சபடி நம்ம ஜாலியாக என்ஜாயாக வாழ்ந்துட்டு போயிடணும். அடுத்த பிறவி மனுஷ பிறவி எடுக்கிறோமோ இல்லையாங்கிறது சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம் இல்லைங்களா? அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் எனக்கு கிடைச்சிருக்க லைஃப்பை நல்லா ஜாலியாக ஸ்மூத்தாக கொண்டு போவேன். சந்தோஷமாக இருக்கேன், நல்லா சாப்பிட்றேன், எதுக்குமே குறைச்சல் இல்லை, எல்லாமே இருக்குது, A to Z எல்லாமே இருக்குது. அதனால் எதுக்கு வருத்தப்படணும், பிடிச்ச லைஃப்பை நல்லா ஜாலியாக கொண்டு போங்க. பெரியவங்க ஒன்று சொல்லுவாங்க, என்னது டைலாக்கு, அடுத்தவங்களுக்கு பிடிச்சி மற்றவங்களுக்காக வாழ்றதை விட நமக்காக செம்மையாக வாழ்ந்துட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி என்னோட கேட்டகரியை நான் கொண்டு போயிட்டேன். அதனால் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இந்த லைஃப்பை இப்படி தான் வாழணும், இந்த லைஃப்பை இப்படி தான் சந்தோஷத்தை என்ஜாய் பண்ணுங்கிறத நல்லா ஒவ்வொரு நிமிஷமும் அணுவணுவாக ரசித்து வாழ்ந்துட்டுருக்கேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.